வணக்கம் இடமலம் நேயர்களே, இன்றும் கிஷோர் கே சாமியுடன் இணைந்துள்ளேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 2030க்குள்ள $1 trillion முதலீடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அடுத்த டேர்மில் வந்து அவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்களா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் தமிழ்நாட்டின் மேலே உள்ள அக்கறையில் அதற்கான முதலீட்டை எப்படியாவது கொண்டு வரணும். சர்வதேச லெவலில் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்கட்டும், இல்லை ஒரு ஐடி செக்டராக இருக்கட்டும், எல்லா வகையிலும் தமிழ்நாடு வந்து நம்பர் 1 பொசிஷன் சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான முனைப்போட ஒரு ஏற்பாடாக ஒரு திட்டமாக தான் இது வந்து எனக்கு பார்க்க தோணுது. கிஷோர் கே சாமி என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம். 1 பில்லியன் 1 ட்ரில்லியன் லெவலுக்கு முதலீடுகள் வரப்போகிறதா 2030க்குள்ளே வரப்போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஒரு விஷனரியாக ஸ்டாலின் வந்து செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு தான் வந்து தோணும். இல்லை, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முன்னோடி மாநிலமாகத்தான் இந்தியாவிலேயே இருந்திருக்கு. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சிறு குறு தொழில்கள் அதிகம் உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 21% சிறு குறு தொழில்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது வந்து இங்கே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் தொழிலாளிகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் கிட்டத்தட்ட 46% பெண் தொழிலாளிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். ஆல் இண்டியா லெவலில் இருக்க எண்ணிக்கையில் 46% பிலாங் டு தமிழ்நாடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிகர். விச் மீன்ஸ் தட் அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் நம்ம போகிறோம். அதுவும் வந்து இது வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ்நாடுடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழில்கள் தான் உங்களுக்கு வந்து லோவர் இன்கம் மிடில் இன்கம் ஃபேமிலிஸ்க்கு வந்து பெனிஃபிட். இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அப்போ அந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸும் பயன்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இந்த சிறு குறு தொழில்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து இந்த லோவர் மிடில் கிளாஸ் அந்த மிடில் கிளாஸ் செக்மெண்ட்டை வந்து உயர்த்துவதற்கு உதவும் அப்படின்னும் பொழுது அது அதிகம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பாரிங் ராமநாதபுரம், which is we feel that it is a dry area. apart from that உங்களுக்கு பெரிய இது கிடையாது. யூனிவர்சலாக அந்த டெவலப்மெண்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஸ்டெர்லைட்டுடைய விஷயம் வந்த பொழுது கூட நம்ம என்ன சொன்னோன்னா, சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலை 6th பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர், 6வது மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர் டு ஸ்டேட் எக்ஸ்செக்கர் வரிகள் மூலமாக. அப்படிப்பட்ட ஒரு தொழிற்கூடத்தை நம்ம வந்து மூடுறதுன்றது சரி கிடையாது அப்படின்னு தான் நம்ம ஆர்கியூ பண்ணோம். நான் சொல்கிறது பீப்புள் லைக் மீ, நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் ஆர்கியூமெண்ட்டை வச்சோம். இது ஏன் சொல்கிறேன்னா, யூனிவர்சலாக ஐ மீன் ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்கணும். அது வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நான் தமிழ்நாடை பார்க்குறேன். இல்லை இதற்கே ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா Tier 2 சிட்டிஸ்ன்னு சொல்லப்படுற ஊரில் இருக்கவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. சென்னையிலே எல்லாமே வந்து நேரோ டவுன் ஆகுது, எல்லா டெவலப்மெண்ட்ஸும் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து அதை ஒத்துக்கிற டெவலப் ஸ்டேட் தான் நீங்கள் பரவி பார்த்தாலும், பட் பீப்புளுக்கு வந்து இன்னும் அந்த இல்லை அது இருக்குது, அது உண்மைதான், வரணும்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான். நீங்கள் சென்னையில் வந்து கான்சன்ட்ரேட்டாக இருக்கக்கூடாது, அது வந்து பரவணும், இன்னும் ஃபர்தர் பரவணுன்ட்டு. பட் மற்ற இடங்களில் மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இதை விட மோசமாக இருக்குது. அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் தமிழ்நாடுடைய சக்ஸஸ் என்னென்னா, இதை வந்து ஆல் அரவுண்டாக நம்ம கொண்டு போயிருக்கோம். இப்போ நீங்கள் சாலைகளுடைய ஆக்சசிபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் தமிழ்நாடு முன்னணியாக இருக்குது. டெலிடென்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அதாவது மொபைல் நெட்வொர்க் டென்சிட்டி எடுத்திங்கனாலும் தமிழ்நாடு அதிகமாக இருக்குது. நிறைய பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நேஷ்னல் மீடியா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா யூ வில் பி சர்ப்ரைஸ்டு. லார்ஜஸ்ட் வியூவர்ஷிப் வந்து தமிழ்நாடு. அதாவது லைக் இங்கிலீஷ் இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வியூவர்ஷிப் கம்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ரிபப்ளிக், டிவி ஆர் வாட் எவர் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களோட ரேட்டிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜஸ்ட் வியூவர்ஷிப் வில் பி ஃப்ரம் தமிழ்நாடு. நான் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது பேராமீட்டர்லேயும் நீங்கள் வந்து வி ஆர் ஆல்வேஸ் அஹெட். சரியா? ஒரு காரணம் அதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம வந்து வி கேம் டைரக்ட்லி அண்டர் த பிரிட்டிஷ் அர்லியஸ்ட். நீங்கள் முதல் பிரசிடென்சி அப்படின்னு உருவானதே, ஒரு மாகாணம்னு உருவானதே வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி தான். ஸோ நம்ம டைரெக்டாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துட்டோம் அப்படின்றதுனால வந்து அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி. குறிப்பாக தமிழ்நாடு எடுத்துக்கலாம், சென்னை, மெட்ராஸ்.
அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது 91 வரைக்கும் அது இருந்தது இன் பிளேஸ். ஸோ அந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி மூலமாக நமக்கு என்னென்னா, பீகார்லேயோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பீகார், ஜார்க்கண்ட் ஒரே பீகார், ஒருங்கிணைந்த பீகாராக இருந்தது இல்லையா, அங்கே ஒரிசா, இங்கேருந்துலாம் வரக்கூடிய நிலக்கரி போன்ற மூலப்பொருட்கள் என்ன விலையில் அங்கே கிடைக்குமோ அதே விலையில் இங்கேயும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது வந்து இந்த கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாத்தையுமே பெனிஃபிட் பண்ணிச்சு. அதில் வளர்ந்தது தான் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும். தமிழ்நாடுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் நல்ல காம்படிஷன் இருக்குது, பின்னாடியே குஜராத்தும் இருக்குது. பட் தமிழ்நாடுக்கு உங்களுக்கு என்ன பார்க்க வேண்டியதுன்னா, மும்பை போல் ஒரு கமர்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு கிடையாது. இப்போ இந்தியாவுடைய கமர்ஷியல் கேபிட்டல் அப்படின்னா அது வந்து மும்பை தான். ஸோ நீங்கள் மகாராஷ்டிராவுடைய பொருளாதார நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அது ரொம்ப டிஸ்பாரிட்டி நிறைய இருக்கும். அதாவது நீங்கள் இப்போது ஜஸ்ட் மூவ் டு விதர்பான்ற பகுதிக்கு போனீங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏழ்மை நிலை, ஒரு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எக்கனாமிக்கலி பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாவட்டங்கள்னு எடுத்திங்கனாக்கா தருமபுரி போன்ற மாவட்டங்கள் நம்ம சொல்ல முடியும், சரியா? ஆனால் அதையெல்லாம் விட மிக மோசமான ஒரு நிலையில் அங்கே இருக்குது. வேறு அப்படியே நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, மும்பை கம்பேர் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஒரே ஒரு அம்பானியோடைய ஒரு வீடு மட்டுமே 6000 கோடி செலவில் ஒரு வீடு மட்டுமே இருக்குது அப்படின்றது அந்த மாதிரி பல வீடுகள் நீங்கள் சொல்ல முடியும். வெறும் மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு எக்கானமி, பை இட் செல்ஃப் இட் இஸ் அன் எக்கானமி, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிஸ்பாரிட்டி உங்களுக்கு சென்னையில் கம்பேர் பண்ணும்போது, சென்னையும் கோவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கூட கிடையாது. சென்னையும் மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு. ஒரு வாரம் முன்னாடி நான் பேப்பரில் பார்த்தேன் 7.5 crores 5 to 7.5 crores வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ் மதுரையில். பட் மதுரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த கிராமமாக தான் இன்னும் இருக்குது. அதை நான் தப்பாக சொல்லலை. அந்த இடம் வந்து அப்படி இருக்கிறது அதோட தனித்துவம் இல்லை, அவங்களோட ட்ரெடிஷன்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரியான கான்செப்ட் அங்கேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐ வெல்கம் இட். நான் ஏன் அதை வெல்கம் பண்ணுறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்க்ரீட் ஜங்கிளாக இருந்தால் நான் விரும்ப மாட்டேன்னு வைங்க. பர்சனலாக ஐ டோன்ட் பிலீவ். நான் வந்து 2000 ஐ சா பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பிகாஸ் ஃப்ரம் 99 ஆர் ஐ ஷுட் ராதர் சே 2000 2014 வரைக்கும் நான் அங்கே இருந்தேன்றதுனால என்னால் பெங்களூர் வந்து என் கண்ணு முன்னாடியே அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனது என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி வந்து ஃபுல் ஆஃப் லேக்ஸ், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு சிட்டி வந்து ஒரு கான்க்ரீட் ஜங்கிளாக மாறினதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஐ மீன் அப்போசிட். பட் இன்னொரு பக்கம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அதே வளர்ச்சி மதுரைக்கும் வருது அப்படின்னா நான் வரவேற்கிறேன். அது நெக்ஸ்ட்டு தூத்துக்குடிக்கு போனாலும் வரவேற்பேன், திருச்சிக்கு வந்தாலும் வரவேற்பேன், கோயம்புத்தூருக்கு வந்தாலும் வரவேற்பேன். ஒசூர் இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆமாம், அதுக்கான அடித்தளம் வந்து அதிமுக வந்து டாட்டாவுடைய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே கொண்டு வந்தாங்க. இப்படி வந்தது. ராணிப்பேட்டை அது வந்து ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்குது. அதை அடுத்த இதுக்கு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா மேனுஃபேக்சரிங்கில் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கோட சர்வீஸ் செக்டார் நோக்கி கன்வெர்ட் ஆகும்பொழுது அது அடுத்த ஒரு இதுக்கு போகணும், கிரேடுக்கு போகணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். இந்த மாதிரி ஸ்டேட் பை இட் செல்ஃப் வந்து ஒரு ஃபார்வர்டாக இருக்குது. ஒரு 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 முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு முன்னணி மாநிலமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறது 2035 2040 பல ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய அந்த மொத்த உற்பத்தி இருக்கு இல்லையா, ஜிடிபின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நிகரான ஒரு ஜிடிபிக்கு வருவதற்கான ஸ்கோப் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இத்தனைக்கும் நமக்கு வந்து ஜீவாதார நதிகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படின்னாலும் கூட நம்ம வந்து மிகப்பெரிய மூலப்பொருட்கள் கிடைக்கக்கூடிய இடமாகவும் இது இல்லை. அப்படின்னும் கூட நம்ம வந்து இதை வளர்த்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்போது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். இதற்கு வந்து ஸ்டாலின் தான் காரணம்னு நீங்கள் சொல்வீங்கன்னாக்க அது வந்து நகைச்சுவை.
இல்லை நீங்கள் நான் ஏன் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னா பொட்டன்ஷியல் இருக்கிறது தமிழ்நாடுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு குறையா வந்து திமுக அரசும் ஸ்பெயினுக்கு போனார், அங்கே போனார், சிங்கப்பூருக்கு போனார், என்ன கொண்டு வந்தாருக்கு இப்போ கூட அமெரிக்காவுக்கு போகிறது ஒரு விமர்சனமாக பார்க்குறீங்க. ஸோ உங்களோட விமர்சனத்தின்படி வந்து திமுக ஏன் வந்து இதை அட்டாக் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கூற்றின்படி நான் என்ன கேட்குறேன்னா 46,000 கோடி ரூபாய்க்கு வந்து நாங்கள் வந்து முதலீடுகள் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டின் அடிப்படையில் நாங்கள் வந்து அதற்கான அடித்தளத்தை மேற்கொள்கிறோம்னு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க. நீங்கள் கோவிடில் ஒட்டுமொத்த நாடும் ஸ்தம்பித்து இருந்தது. அந்த ஆண்டு மட்டுமே 48,000 கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. விச் மீன்ஸ் தட் இந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஏன் கொடுத்தேன்னா, நீ இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரதான் போகுது. எடப்பாடி அவர்கள் கோட் சூட் போட்டு அமெரிக்காவுக்கு போனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ஸ்டாலின் அவர்கள் போனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கோட் சூட் போட்டு அமெரிக்கா சென்ற பொழுது அவர் இங்கே ஒரு அனிமல் ஃபார்ம் கொண்டு வந்தார், கால்நடை இதை வந்து கொண்டு வந்தார், பூங்காவை கொண்டு வந்தார். அதை நீங்கள் திறக்காமல் வச்சுருக்கீங்க இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதில் பழி போடுற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து திறக்காமல் வச்சுருக்கீங்க. அதுக்காக காரணம் சொல்லுங்கள். மேபி அந்த பிளான் சரியா போட. அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய கால்நடை பூங்கா வெறுமை நீ திறக்கணும் அவ்வளவுதான். ஏன் அதை நீ திறக்காமல் வச்சுருக்க? மற்றவங்களுக்கு அந்த பேர் போயிடக்கூடாதுன்றதுக்காகவா? அந்த மாதிரி நீ போய் என்ன கொண்டு வந்த சொல்லு. நீ வந்து துபாய் போனல, நீ ஜப்பான் போனல, இங்கே எல்லாமே நீங்கள் போட்ட ஒப்பந்தங்களையெல்லாம் எடுத்து பாருங்கள். இந்த ஒப்பந்தங்கள்லாம் ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள். அந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்ட பொழுது எக்ஸ்டென்ஷன் நாங்கள் செகண்ட் ஃபேஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம்னு உத்தரவாதம் கொடுத்துருப்பாங்க. அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் எக்ஸ்டென்ஷனுக்கு நீ போய் கையெழுத்து போட்டு வர, சரியா? இந்த 2ஆம் கட்ட எக்ஸ்பேன்ஷன் இருக்குது பாருங்கள், இதற்கு நீ போட்ட கையெழுத்தே உன்னுடையதுன்னு நீ சொல்கிற. இப்போ உதாரணத்துக்கு ஃபாக்ஸ்கான் யார் கொண்டு வந்தது? அதிமுக ஆட்சியில் வந்தது, சரியா? டாட்டாவுடைய ஒசூரில் அதிமுக ஆட்சியில் வந்தது, சரியா? இன்றைக்கி நீங்கள் திறந்து வச்சுருக்கீங்களே 18,000 பெண்கள் வந்து குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தங்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதோடைய அடித்தளம் யார் போட்டது? ஃபாக்ஸ்கானில் இருந்து தானே வருது. அது எஸ்பிஐ கொடுக்குது, லோன் கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து தமிழ்நாடு அரசாங்கமும் ஒரு அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணி அதை நீங்கள் திறக்கிறீங்க. பட் இருந்தாலும் இதுக்கான அடித்தளம் ஃபாக்ஸ்கான் தானே. இப்படி அடித்தளத்தை எல்லாம் அதிமுக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, சரியா? நீ போய் என்ன கொண்டு வந்த? இப்போ நீங்கள் ஃபோர்டு, ஹுண்டாய் இதெல்லாம் வந்து திமுக ஆட்சி காலத்தில், அதாவது 96லேருந்து 2001 வந்து இதெல்லாம் திறக்கப்பட்டது. ஆனாலும் அதற்கான அடித்தளம் யார்? மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், கைடன்ஸ் யார் கொடுத்தது? அதையெல்லாம் கொடுத்தது அதிமுக, செல்வி ஜெயலலிதாவுடைய ஃபஸ்ட்டு டென்யூரில் 91லேருந்து 96. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தொழில் வளர்ச்சி அப்படின்றத 2 கட்சிகளுமே செய்திருக்கிறார்கள், இல்லை அதிகமாக அதிமுக செய்திருக்கிறது அப்படின்றத நம்மளால் முன்வைக்க முடியும். கருணாநிதியாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், திரு எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும். எம்ஜிஆர் நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன்னா இன்றைக்கி வந்து இவங்க பேசுகிறாங்க இல்லையா, டைட்டன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொல்கிறார். டைட்டன்ற பேரை பிராண்டை கொடுத்ததே எம்ஜிஆர் சொல்லியிருக்கீங்க, சரியா? அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி தொழிற்கூடங்களை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று நீங்கள் காண்பீங்கள். தொழிற்கூடங்கள் கூட வேண்டாம், ஏதோ ஒரு ஸ்டாலின் இதை கொண்டு வந்தார் அப்படின்னு உங்களை நீங்கள் காட்டுங்களேன். ஒரு விஷயம் செஞ்சார் ஸ்டாலின், எப்போ தெரியுமா? 96லேருந்து 2001 பொழுது ஓனிக்ஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்து குப்பை அள்ளுவதற்கு மலேசியாவோ இங்கே இருந்த ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்தார். சிங்கப்பூரோ மலேசியாவோ சம்வேர். அவர் மேயராக இருக்கும்பொழுதே அவரால் செய்ய முடிந்தது. இன்றைக்கு நீங்கள் இந்த 3.5 ஆண்டில் அப்படி ஏதாவது ஒன்று செய்திருக்கிறீர்கள் நீங்கள் காமிங்க. எல்லாமே முந்தைய ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது, அல்லது ஏற்கனவே வருடம் வருகின்ற இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா தி பொலிட்டிக்கல் கிளைமேட் இஸ் குட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இல்லை. ஒரு கூட்டணி அரசாங்கமோ எப்போ வேணாலும் கவிழும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு கிடையாது. ரெண்டாவது, இங்கே வந்து கம்யூனல் கிளாஷஸ் கிடையாது, அதாவது மதம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு இங்கே வந்து பெருசாக கிடையாது. இங்கே லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு அப்படின்றது பொதுவாகவே தமிழ்நாட்டில் பல மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது பொதுவாகவே வந்து கட்டுப்பாட்டில் இருப்பதாக அப்படின்றதுலாம் அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இது தமிழ்நாட்டுக்கு இயல்பாகவே வரக்கூடியது. அதனால தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு கொள்கை முடிவை கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து அவுட் ஆஃப் த வே போய்
எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது, பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது கூடுதல் சலுகைகளை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு டைட்டனுக்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன கொடுத்தாங்க? மொத்த ப்ராஜெக்டே 57 கோடி, மொத்த ப்ராஜெக்டே 57 கோடி. இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஷேரும் இருந்திருக்கும். நான் சொல்கிறது 1985, 6, 7 இந்த காலகட்டங்களில் வச்சுப்போம். 57 கோடி. இதில் டாட்டாவுடைய ஷேரும் இருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஷேரும் இருந்திருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஷேர் பொதுவாக என்னவாக இருந்திருக்கும்னா லேண்டை கொடுத்துருப்பாங்க, சப்சிடியாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்திருக்கும். சரியா? நீங்கள் அப்படியே இதை வந்து பொருத்தி பாருங்கள். சிங்கூரில் வந்து டாட்டாவுக்கு வந்து இடம் கொடுத்தாங்க, நானோ கார் தயாரிப்பதற்காக இடம் கொடுத்தாங்க. அது பெரிய அரசியல் சர்ச்சையாச்சு சிங்கூரில். மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணியாக அது அமைந்தது. சரியா? அப்போது என்ன பண்ணாங்க? எஸ்எம்எஸ் அனுப்பினார் மோடி, உங்களுக்கு அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறதுனால ரத்தன் டாட்டாவுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி நீங்கள் இங்கே வாங்க சானந்த் அப்படின்ற இடத்துல குஜராத்தில் வந்து திறந்தாங்க. கிட்டத்தட்ட 50,000 கோடி சலுகை வழங்கப்பட்டது டாட்டாக்களுக்கு. எப்படி? லேண்டு வந்து த்ரோ அவே ப்ரைஸ், 99 ஆண்டுகள் லீஸோ வாட் எவர் இட் இஸ். என்ன 99 ஆண்டுகள் நீ கொடுத்துட்டிங்கன்னா 99 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் என்ன நடக்க போகுதுன்னு. அப்போது அந்த மாதிரி லேண்டை வந்து நீங்கள் த்ரோ அவே ப்ரைஸில் கொடுக்குறீங்க. ரெண்டாவது நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? டேக்ஸ் சப்ஸ் கொடுக்குறீங்க, வரிச்சலுகைகள் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி நிறைய சலுகைகள் அங்கே வந்து இவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற சிறு குறு தொழில்கள், இதுக்கும் நீங்கள் சலுகைகள் கொடுக்குறீங்க. இத்தனை சலுகைகளும் கொடுத்து இந்த அந்த தொழிற்கூடத்தை அங்கே நீங்கள் ஏற்படுத்தினீங்க. அந்த நானோ கார் ஃபெயிலியர் உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து இன்னொரு மாடல் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி ஃபெயிலியர். இப்போ என்ன அங்கே தயாரிச்சிட்ருக்காங்கன்னா பூனேயில், அதாவது மகாராஷ்டிரா பூனேயில் ஏற்கனவே அவங்களோட ஹெவி வெஹிக்கிள்ஸ், அதாவது லாரி, கண்டெய்னர், இந்த மாதிரியான வாகனங்களை ஏற்கனவே தயார் செய்து கொண்டிருக்கின்ற புனேயில் தயார் செய்து கொண்டிருக்கின்றதை அதே இங்கேயும் செய்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ணி ஆகணுன்ட்டு. புனேயில் அவங்க வந்து இந்த மாதிரி சலுகைகள் கிடையாது. ஆனால் 50,000 கோடி நீ சலுகையை வாங்கினில்ல, ஒரு கார் நான் வந்து வெளியே விட போகிறேன், இது மக்களுடைய காராக இருக்க போகுது, டாடா நானோ வந்து ஏழைகளின் காராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தானே நீ அந்த சலுகைகளை வாங்கின. நீ வேற ஒரு விஷயம் அங்கே நடந்துகிட்டு இருக்கல. அப்போது நீ புனேயில் ஏற்கனவே சலுகை இல்லாமல் தயாரிச்சிட்டு இருக்கிறத இங்கே தயாரிக்கிற. சரியா? இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நடக்கலை. சரியா? அப்படி எந்த சலுகையும் கொடுத்து எந்த நிறுவனமும் வந்து இங்கே தொழில் செய்யணும்னு யாரும் கட்டாயப்படுத்தலை. இஷ்டம் இருந்தால் வா, உனக்கான அத்தனை சூழல்களும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். சரியா? எவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க. ஒரு எஸ்எம்எஸ்ஸில் மோடி செய்து விட்டார் அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லாத காலத்துலேயே வெறும் இந்த ஃபோன் தான் இருந்தது, லேண்ட்லைன் ஃபோன் தான் இருந்தது. அந்த காலத்துலேயே எம்ஜிஆர் இது பண்ணாரா இல்லையா? டைட்டனை கொண்டு வந்தாரா இல்லையா? ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கும் பிற மாநிலங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வால்வோ வந்த பொழுது நாம் ஏன் முடியாதுன்னு சொன்னோம்? தேவையில்லை. உனக்கு கூடுதல் சலுகைகளை தெலுங்கானாலேயோ கர்நாடகாலேயோ கிடக்குதுன்னா நீ அங்கே போ. தமிழ்நாட்டை விரும்பி நீ வருகிறாய் என்றால், தமிழ்நாட்டை நேசித்து நீ வருகிறாய் என்றால் அப்போ நீ வா. ஏன்னா உனக்கான அத்தனை சூழல்களும் இங்கே இருக்குது. உனக்கு சலுகைகளை கொடுத்து தான் நான் இங்கே அழைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படின்ற நிலை தான். இன்றைக்கி நீங்கள் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இவர் வந்து கூட்டு போகிறார். ஃபாக்ஸ்கானுடைய தலைவர் வந்த பொழுது, இங்கே அந்த நிறுவன தலைவர் வந்த பொழுது கார் ஓட்டிகிட்டே கூட்டு போகிறாரு, ஒரு ஃபேக்ட்ரி வரைக்கும் கூட்டு போகிறாரு. சரியா? இதே ஃபாக்ஸ்கான் அமைக்கப்பட்டு இத்தனை பேருக்கு வேலை, இத்தனை 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும்னு அந்த சமயத்தில் ப்ரெஸ்ஸில் ஸ்டேட்மெண்ட் வந்த பொழுது இதே டிஆர்பி ராஜா என்ன அப்போ ட்வீட் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வடை சுடுதல் ஹை, இது நடக்காது ஹை அப்படின்ட்டு. இன்றைக்கி அதே ஃபாக்ஸ்கானுடைய நிறுவன தலைவரை காரில் ஓட்டின்னு போகிற இதுக்கு பேர் தான் கருணாநிதித்தனம் ஹை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போது இங்கே என்னென்னா, நீங்கள் தமிழ்நாடு ஒரு சேஃப் டெஸ்டினேஷனாக இருக்குது. இதில் ஸ்டாலின் எதையும் பிடித்திடலன்றதான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. ஸோ இன்னொரு விஷயம், ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை பேரோட பெயர் அடிப்பட போகுதுங்கிற ஆச்சரியம் தான் வந்து நிலவிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நெல்சன் அப்படிங்கிற ஒரு சினிமா டைரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிடித்த ரஜினி அவர்கள் வச்சு ஜெயிலில் படம் கூட வந்து எடுத்திருந்தாரு. அவருடைய மனைவி மோனிஷாங்கிறவங்க இதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துருந்தா வந்து சொல்லப்படுது. அப்புறம் நிறைய வாட்டி ஃபோனில் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ திரைப்பட இயக்குனருடைய மனைவி அப்படிங்கிறதுனால இது நேத்தியிலிருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து வைரல் ஆயிடுச்சு. திரும்பவும் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்குக்கு ஒரு கவனம் வந்து வந்திருக்கு. இதை கூர்ந்து உள்நோக்கி பார்த்து விமர்சிச்சுட்டு இருக்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த கொலை வழக்கில் அவங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நாம் வந்து சிந்துபாத் கதை மாதிரி தான் இதை பார்க்குறோம். டெய்லி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை வைத்து அதை வைத்து ஒரு நரேட்டிவ் இப்படி தான் கொண்டு போகுது. ஒரு கூலிப்படையை ஒரு கொலையை செய்ததாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் செய்தார்களா அப்படின்றது நமக்கு இன்னும் முழுசாக தெரியல. காவல்துறை தான் அது இந்த உண்மையை வெளியில் கொண்டு வரணும். சரி, நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த உண்மையை காவல்துறை வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது சார்ந்து அந்த கூலிப்படையில் இருந்த நபர்கள், அவர்களை தொடர்ந்து இருந்த நபர்கள், இப்போ இந்த சம்போ சங்கரா என்னமோ பேர்லாம் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் யாரோ தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஜில் ஒருத்தர் பல பேரோட தொடர்பில் இருப்பார். இப்போது எனக்கே ஒரு 20 கால் வரும் ஒரு நாளைக்குன்னு வைங்க, ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். இந்த 20 காலில் ஒரு 5 பேர் ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ்டாக இருந்தாங்கன்னு வைங்க. இட் டஸ் நாட் மீன் ஐ எம் பார்ட் ஆஃப் தட் ஆக்டிவிட்டி. அவங்க எதுக்கோ என்னை தொடர்பு கொண்டிருப்பாங்க, நான் ஏதோ பேசியிருப்பேன் அவங்கள்ட்ட. நீ அந்த குற்றச்செயலை செய்யின்னு நான் சொல்லியிருப்பேன், நடத்தமா அது? உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இப்போ ஒருத்தர் கைதாகி சிறைக்கு போகிறாரு, அவர் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட பேசியிருப்பார் ஃபோனில். அப்போ அவர் இந்த குற்றச்செயல் சம்மந்தமாக தான் என்கிட்ட பேசியிருப்பாருன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது, எதுக்காகனா பேசியிருக்கலாம். ஸோ இந்த அடைக்கலம் கொடுத்தார்களா இல்லையா, இவர்கள் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத விசாரணையில் நமக்கு தெரிய வரும். காவல்துறை வந்து எல்லா கோணத்துலையும் விசாரிக்கணுன்றது தான் எல்லோரும் எதிர்பார்ப்பது. அதனால் விசாரிக்கப்படுபவர்கள் எல்லோருமே குற்றம் செய்திருப்பார்கள் அப்படின்னு அவசியம் கிடையாது. இவர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவாகவும் கூட அவசியம் கிடையாது. இவர்கள் சாட்சியங்களாக கூட சேர்க்கப்படலாம். they can also be brought in as witnesses, not necessary they have to be accused. இப்போ நெல்சன்ற அந்த இயக்குனருடைய மனைவி அவங்க மோனிஷாவை யாரோ அவங்கள வந்து விசாரிக்கிறாங்கன்னா அவங்க அக்யூஸ்ட் அப்படின்னு நினச்சி விசாரிக்கணும்னு இல்லை. அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமான்னு கூட கேட்கறது கூட விசாரிச்சிருக்கலாம். அது வந்து ஒரு சென்சேஷனல், அதுதான். ஏன்னா அவங்க பேர் நெல்சன் இல்லை அவங்க ஒய்ஃபு அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு சென்சேஷன் ஆகுது இல்லை, அதுக்காக கூட இது நடக்கலாம். ஏன்னா மீடியாவில் பெரும்பாலும் அப்படி தான் நடக்குது. ஸோ நான் இதை வந்து ஐ வில் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு தான் சொல்லுவேன். அதாவது இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா குற்றவாளிகள் அப்படின்னு தாங்களே ஏற்றுக்கொண்டு ஒரு குரூப் வந்து சரண்டர் ஆகிருக்கு. இவர்களை தவிர்த்து இவர்களுடன் தொடர்பு கொண்டவர்கள் அப்படின்ற கோணத்தில் காவல்துறை விசாரிக்குதுன்றது நமக்கு தெரியுது. அப்போ அதை விசாரிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இந்த விசாரணையில் பல பேரிடம் வந்து கேள்விகள் கேட்கப்படலாம். கேள்விகள் கேட்கப்படுபவர்கள் அனைவரும் யார் யாரிடம் கேள்வி கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அக்யூஸ் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ரேப் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி வந்து ஏன் பேசுறதுக்கு இருக்கா, நம்மளுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். அது மனசுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அது எந்த ஊரில் நடந்திருந்தாலும் எந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்க நடந்திருந்தாலும் அந்த பெண் வந்து நம்ம கூட உடன்பெறுவாத சகோதரியாக அதை நினச்சி பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை பற்றி பேசுகிறப்போ அதுக்கான தீர்வு அப்படின்னு ஒரு வாட்டியும் ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஒரு நல்ல எண்ணத்துலாம் சொல்கிறாங்க, இல்லை சில பேர் ரொம்ப எமோஷ்னலாக அதை பற்றி பேசிடுறாங்க. சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாத விஷயத்த நானும் ஒரு தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஆனால் எல்லாருக்கும் நோக்கம் நல்லதாக இருந்தால் அதை நம்ம வந்து விமர்சிக்கல. இருந்தாலும் நம்ம அன்னைக்கு கூட பேசணும், ஒருத்த நாட்டில் ஒருத்தன் லவ் பண்ணுறேன்னு கூப்பிட்டு போயிட்டு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஆமாம் அது பண்ணிட்டான். வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம், அதுவும் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் என்சிசி கேம்ப் அப்படின்னு ஒரு ஸ்கேம் பண்ணி நிறைய இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேருந்து பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு என்சிசி கேம்பில் வந்து வச்சு கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு வந்து இச்சைக்கு வந்து உள்ளாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாலியல் தொல்லைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வாட்டி இது நடந்திருக்கு போல. ஆல்மோஸ்ட் 35 பேருன்னு சொல்கிறாங்க. நேத்தி நான் வந்து செய்திகள் பார்க்குறதுக்கு 13 பெண்கள் இது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ அவன் மாட்டியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 வயசு சிறுமியை வந்து ஒரு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். அவன் மட்டும் இல்லாமல் அதுக்கு உடனே அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர், இன்னும் சொல்லி ஆசிரியர்கள் எல்லாமே வந்து கைது ஆகியிருக்காங்க. ஸோ அவர் தப்பிச்சு ஓடும் போது அந்த முன்னாள் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிக்கு கால் வந்து உடைஞ்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு விஷயத்த பிளான் போட்டு வந்து பண்ணியிருக்கான் அவன். இது மாதிரி என்சிசி ஃபேக் என்சிசி கேம்ப்லாம் இதில் 2 விஷயம். ஒன்று,
இந்த மாதிரி எப்படி ஸ்கூல்ஸில் வந்து ஈஸியாக அதை பற்றி ஆக்சஸ் ஈஸியாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் அதை வந்து அலோவ் பண்ணுறாங்க. சில பேர் உடந்தையாகவும் இருந்து அவங்களும் அதை வந்து இச்சைக்குள்ளாக்கி மிரட்டவும் செஞ்சுருக்காங்க. இன்னொன்று, அவன் முன்னாள் நிர்வாகி அப்படிங்கிறத வந்து பொருட்படுத்தாமல் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு ஒரு அரசியல் வந்து செயல்படுது. ஸோ இந்த அரசியல் வந்து ஏற்புடையது இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை வரைவின்படி அவன் போய் செயல்படலை. ஒன்று. ரெண்டாவது, எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரியான நபர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ஐடென்டிஃபை ஆவாங்க. அதுக்காக அந்த கட்சியை நம்ம குறை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. திமுகவாக இருந்தாலும் அப்படி தான். திமுகவுக்கு மட்டும் நம்ம வந்து தனித்து ஒரு இதை நம்ம அளவுகோல் வைக்க போகிறது. யாராக இருந்தாலும் அப்படி தான். ஆனால் திமுகவில் அதிகமாக இருக்காங்க. அதை நியாயப்படுத்துகிற மாதிரி அவங்க செயல்படுறாங்கன்ற விஷயத்தை பற்றி பேசலாம். கமிங் டு திஸ் சப்ஜெக்ட், நீங்கள் இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் வந்துட்டு அந்த நபருடைய கால் தப்பிக்கு போகும்போது கால் உடஞ்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. எண்ட் ஆஃப் த டே இது காவல்துறை கொடுத்த ட்ரீட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். சரியா? இப்போ காவல்துறை இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னா அவங்க ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க சில உண்மைகளை எடுத்திருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். சரியா? ஏன்னா இதே மாதிரியான குற்றச்சாட்டில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரியான குற்றச்சாட்டில் ஒரு ட்ரெயினர், ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரெயினர் வந்து என் கூட சிறையில் இருந்தார். அவரை அந்த மாதிரிலாம் அவங்க நடத்தலை. ஏன்னா அது ஒரு ரேண்டம் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரேண்டமாக கொடுத்த கம்ப்ளைண்ட்டு. என்னென்னா, நான் வந்து நிறைய கூட்டம் இருந்தது, காரில் வந்து இடம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு 6-7 பேர் வந்து ஸ்குவீஸ் பண்ணிட்டு போனோம் காரில். அப்படி போகும்பொழுது என் மடியில் வந்து அவர் மடியில் வந்து நான் உட்காந்துக்கிட்டேன். அவர் மடியில் நான் உட்காரும்பொழுது அவர் வந்து என் இடுப்பை கிள்ளிட்டார். நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுதான் அந்த இது. அதனால் அவரை நடத்தின விதம் இல்லை. இப்போ இன்ஃபேக்ட் அந்த ராஜகோபால் பிஎஸ்விபியில் வந்து மாணவிகள் பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படின்ற குற்றச்சாட்டில் வந்தார் இல்லையா? அவரையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நடத்தலை. கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலை. அப்போது ஏன்னா போலீஸ்க்கு தெரியுது, மீடியா ஹைப் பண்ணலாம். 200 மாணவிகள் 300 மாணவிகள்னு ஹைப் பண்ணாலும் கூட மீடியாவை கடந்து காவல்துறைக்கு சில உண்மைகள் தெரியும். எண்ட் ஆஃப் தி டே அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ இங்கே எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, 2 விஷயம் இருக்குது. ஒன்று, காவல்துறை வாண்ட்ஸ் டு போஸ் தட் நாங்கள் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ட்டு. எல்லாம் மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு குரூசம் கொலை நடக்குதுன்னு வைங்க, அந்த அக்யூஸ்டை வந்து வெட்டணும், தூக்கில் போடணும், இப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது. இப்படி ஒரு மனநிலை இருக்கும் பொழுது ரூல் ஆஃப் லா அப்படின்றதையும் கடந்து ஒரு என்கவுண்டரில் கொள்றாங்கன்னு வைங்க, அதை வரவேற்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அந்த தண்டனை நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நான் என்ன நடந்திருக்குன்றதை நானும் நீங்களும் நேரில் பார்க்கல. இல்லைங்க, இது மாதிரி பல வாட்டி ஸ்கூல்ஸில் வந்து கூட்டு போய் அதுதான் சொல்கிறேன் நான். இந்த மாதிரியான என்சிசி கேம்ப்பு அன்ஆத்தரைஸ்டாக நடத்தியிருக்காங்கன்றது குற்றச்செயல். சரியா? பட் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம முழுமையாக தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் முகாந்திரம் இருக்கின்ற காரணத்தினால தான் காவல்துறை இவ்வளோ கடுமையாக நடவடிக்கை எடுக்குது. லைக் காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறது, இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்குது. அப்படின்னும் பொழுது தேர் சீம்ஸ் டு பி சம் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு தெரியுது. அதோடைய தீவிரம் எந்த அளவுக்கு, இவங்க சொல்கிற மாதிரி 35 பேர் 40 பேர் 50 பேர்னு இவங்க வந்து ஒரு சென்சேஷனுக்காக சொல்லி விடுறதா, இல்லை உண்மையாகவே அந்த பாதிப்பு இருக்கான்றது எண்ட் ஆஃப் தி டே விசாரணையில் தான் தெரிய வரும். ஸோ நான் பார்க்குறது என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள், கல்லூரிகள், இந்த மாதிரியான இடங்களில் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது என்றால் இதில் எவ்வளோ உண்மை இருக்குது அப்படின்றதையும் ஆராய்ந்து காவல்துறை துரித நடவடிக்கை எடுக்கணுன்றதை கடந்து இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்றதோட அடையாளமாக நான் அதை பார்க்கல. ஏன்னா இதெல்லாம் வந்து தனிப்பட்ட குற்றங்களை நான் பார்க்குறேன். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கலாச்சாரம் போன்ற ஒரு சமூகம் சார்ந்த ஒரு குற்றமாக நான் பார்க்கல. இதுவும் சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றம், ஆனால் தனிப்பட்ட குற்றங்கள். ஏன்னா யூ கான்ட் புட் அ போலீஸ் பிஹைண்ட் எவ்ரிபடி. எல்லாருனாலையும் ஒரு காவல்துறை அதிகாரி நீங்கள் போய் வைக்க முடியுமா? இது ஹியூமன்லி இம்பாசிபிள். அதற்கு காவல்துறை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்றதை நம்ம கேட்போம். இப்போ நம்ம இதுக்கு வந்து காவல்துறை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை உள்ளபடியே நான் வந்து இது பண்ணுறேன். முதலமைச்சர் கூட பார்த்திங்கனாக்கா 15 நாட்களுக்குள்ளே ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை உள்ளபடியே நான் வரவேற்கிறேன். இதை நீங்கள் பண்ணணும். இதை எல்லா குற்றச்செயல்களுக்கும் இது பண்ணுங்கள். உங்கள் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் கண்டும் காணாமலும் இருப்பது அல்லது அந்த
நடவடிக்கையில் ஒரு தொய்வு இருப்பது அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய. ஓகே, இப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள கள்ள உறவு அப்படிங்கிற மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் குற்றச்சாட்டு வச்சு நாணய வெளியீட்டின் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போய் முதல்வரை வந்து சந்திச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பேசினார் அப்படின்னு கூட பார்த்தோம். நீங்கள் கூட வந்து உங்களுடைய எக்ஸ் தளத்தில் அதை பற்றி வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து போட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை பற்றி ஆர்பி உதயகுமார் வந்து சொன்ன கருத்துக்களுக்கு அவர் வந்து எதிர்வினை ஆட்டிருக்காரு. ஆர்பி உதயகுமார்லாம் பேசலாமா, சசிகலா முன்னாடி இந்த மாதிரி வாய் வச்சுட்டு பேசுவார், வார்த்தைகள் அதிகமாக வந்துடக்கூடாதான்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா எழுதி நகையாடுற மாதிரி சில அதுக்கு பதில் கருத்தும் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ தமிழகத்தில் திமுக பாஜகவோட கள்ளவுறவு அப்படிங்கிறத எதிர்கட்சிகளும் நிறைய குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க. அதற்கு எதிர்வினையாக ஆட்டிட்டு இருக்கும்போது வானதியும் போயிட்டு வந்து சிஎம் மீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிள் வரும். அரசியல் எள்ளி நகையாடுவதெல்லாம் தனியாக வச்சுருவோம். ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். தமிழ்நாடு அரசாங்கத்தோட நிதிநிலை மிக மோசமாக இருக்கிறது. நான் இதை வந்து உங்களுக்கு பல மாதங்களில் சொல்லிட்டு வரேன். அதாவது அரசு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடிலேருந்து நான் சொல்லிட்டு வரேன். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுவதற்கே இவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு நிலை தான் இருக்குது. இப்போ அரசு திட்டங்களுக்கு நீங்கள் மத்திய அரசாங்கத்துலேருந்து ஒதுக்கீடு வந்தே ஆகணும். இது வராமல் நீங்கள் இங்கே செயல்பட முடியாது. இப்போ அந்த திட்டங்களுக்கு நிறைய முட்டுக்கட்டைகள் போடப்படுகிறது. இன்னும் சொல்லணும்னாக்கா எனக்கு வரக்கூடிய தகவல் மிடில் ஈஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட்ஸ் எதுக்குமே ஒப்புதல் கொடுக்கல மத்திய அரசாங்கம் அப்படின்ட்டு. சரியா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பார்க்குறாங்க, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போடக்கூடிய கணக்கு என்னென்னா திமுக தங்களுடன் இணைய வேண்டும் அப்படின்னு அவங்க நினைப்பதாக நான் கருதலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் அவங்க பார்க்குறாங்க. ஒன்று, காங்கிரஸை திமுக கழட்டி விட வேண்டும். 2வது, இங்கே அவர்கள் வளர வேண்டும் தமிழ்நாட்டில். இது 2 நடக்கணும்னா திமுக அவர்களுடன் உடன்பட வேண்டும். எப்படி உடன்படணும்னா கூட்டணியாக கிடையாது. இங்கே கூட்டணியாக வந்துட்டால் 2 பேரும் ஒன்றாயிடுறாங்க வெளிப்படையாக. இப்போ 2 பேரும் கள்ள தொடர்பு தான் வச்சுருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். அது வெளிப்படையாக ஆகிடுது. வெளிப்படையாக ஆகிடுச்சுனாக்க ஒன்று திமுக இன்னொன்று திமுக பாஜக, இது 2 இதில் ஏதாவது ஒன்று தான் வளரும், கெயின் ஆகும். வேறஸ் நீங்கள் கள்ள தொடர்பாக வச்சுருந்தீங்கன்னா, ஏன் கள்ள தொடர்புன்னு சொல்கிறோன்னா, நீங்கள் அதை சீக்ரெட்டிவாக வச்சுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் 2வது வரத்துக்கு இவங்க மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் ஆட்சி தொடர்றதுக்கு இவங்க மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில திராவிட கட்சியை சார்ந்தவங்க சொல்கிற மாதிரி வந்து திருடம் கடந்த ஒரு மாதிரி கொள்கை கடந்த ஒரு நீங்கள் கொள்கை கோட்பாடெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. வரும் தேர்தல் அரசியலில் வந்துட்டிங்கன்னா, யதார்த்த தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டிங்கனாக்க உங்களுடைய தீவிர கொள்கைகளில் நீங்கள் மூட்டை கட்டி வச்சுட்டு தான் வரணும். நீங்கள் அதை அமல்படுத்த முடியாது. சரியா? சில சமரசங்களை சில சமயத்தில் வந்து பல சமரசங்களை நீங்கள் செய்து தான் ஆகணும். அப்படி பார்க்கும்பொழுது தெளிவாக பாஜக இதுதான் அவங்களுடைய ப்ராஜெக்டாக முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ராஜ்யசபாவில் மாநிலங்களவையில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அதில் திமுகவுடைய தேவை, அதாவது திமுக ஆதரவு கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஆதரிச்சா தான் உங்களுக்கு நேரடியாக தொடர்புன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் அப்ஸ்டெயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அப்ஸ்டெயின் பண்ணாலே போருமே. இட் இஸ் ஈக்குவல் டு ஆதரிக்கிறது தான். ஒரு வாக்குப்பதிவு நடக்குது, ஏற்று வாக்களிக்காமல் நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. புறக்கணிச்சிட்டாலே அது வந்து ஆதரவுன்ற மாதிரி தான். ஆனால் நீங்கள் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா புறக்கணிப்புன்னு இருக்கும். இந்த மாதிரி எங்கேயாவது பயன்படுத்தி கொள்வதற்கு அவர்களுக்கு திமுகவுடைய தேவை இருக்குது. அங்கே திமுகவுக்கு மத்திய அரசாங்கத்துடைய துணை இல்லாமல் என்ன ஆட்சி கவிழ போகிறது இல்லை இப்போதைக்கு. நான் சொல்கிறது 2026 வரைக்கும் ஆட்சி கவிழ போகிறது இல்லை. ஒரு கால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் 2026 நாம் தான் விரும்புகிறோம். அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது திமுகவுக்கு மத்தியிலும் ஆட்சியில் இல்லை, மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லை என்ற ஒரு நிலை திரும்பவும் வரும். அப்படி வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர்கள் பாஜகவுடன் அங்கே இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கிறார்கள். இல்லைன்னா நீங்கள் ஆம்புலன்ஸில் வந்துட்டு மோடியோடைய ஃபோட்டோவை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் அசிஸ்டட் ஸ்கீமாகவே இருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமா அந்த மாதிரி மோடியோட படத்தை வச்சு கொண்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கோமா நம்ம? இந்த மாதிரி சப்மிசிவாக போகிறாங்க, இல்லை ஒத்துழைக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. சப்மிசிவாக தான் போய் ஆகணுன்ற நிலையில் அவங்க இருக்காங்க. ஆனால் அது வெளிப்படையாக செய்ய அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வெளிப்படையாக செஞ்சாங்கன்னா அந்த குட்டு வெளிப்பட்டுரும்னு அவங்க நினைக்கிறாங்க. சப்மிசிவாக செஞ்சால் மக்கள் அதை அடையாளம் காண மாட்டார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் போட்டு உடைக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு கள்ள உறவு இருக்குது, எஸ்டாப்ளிஷ் ஆகுது இது. அண்ட் அவங்களுடைய தேவை வந்து உங்களை எப்படியாவது காங்கிரஸை கழட்டி விடணும்.
இங்கிருந்து அப்படின்றது தான், அதாவது திமுகவிலிருந்து அப்படின்றதுக்கான நிர்பந்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்து நிர்பந்தத்துக்கு அடிபணிய மாட்டோம் அது இதுன்னு சொன்னால் இப்போ நீ பண்ண வேண்டியதானே. இது ரொம்ப சிம்பிள். இந்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டாங்களே, இதை வந்து சோனியா காந்தி வச்சு இவங்க வெளியிட்டிருக்க முடியும். ராஜ்நாத் சிங்கை வச்சு தான் நீங்கள் வெளியிடணும்னு அவசியம் கிடையாது. ராஜ்நாத் சிங் யார்? பாதுகாப்புத்துறை அமைச்சர். இதை வெளியிட்டது நிதித்துறை. சரியா? நீங்களே வெளியிட்டிருக்கலாமே, நீங்கள் எதுக்கு அவரை கூப்பிட்றீங்க? சரி, அவரதுக்கு உங்களோட சமாதி வரைக்கும் வரணும். திமுக ஒரு பாதுகாப்பாக வந்திருக்காருன்றீங்களா? அது நமக்கு தெரியாது. சரியா? திமுகட்ட இருந்தால் நம்ம வந்து சமுதாயத்தையே பாதுகாக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் திமுகவுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க, திமுகட்ட இருந்தால் எல்லாரையும் பாதுகாக்கணும்னு நான் சொல்கிறேன். சரியா? பட் இங்கே என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, இவங்களுடைய நோக்கம் என்பது திமுகவுடன் ஒரு இணக்கமான போக்கு. ஏன்னா 2026க்கு பின்னர் திமுக பாஜக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படலாம் அப்படின்றதுனால தான். ஏன்னா 2025 வந்து உங்களுக்கு பீகார் எலெக்ஷன் இருக்குது. பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் நிதிஷ் எப்படி பிஹேவ் பண்ணுவார், அது வரைக்கும் அவர் வந்து இணக்கமாக தான் போவார் பாஜகவுடன். அதற்கப்புறம் அவர் பிஹேவ் பண்ணுவார்னுலாம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவங்க வந்து திமுகவை ஒரு நட்புடன் கொண்டு போகணும். அதோடைய நீட்சி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆளுநரை போய் தேநீர் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கலந்துக்கிறதே. போன வருஷம் நீ புறக்கணிச்சிட்டு இப்போயே நீ புறக்கணிக்காமல் இருக்க. நம்ம ஏற்கனவே பேசுனது தான், திருப்பி நம்ம அதே தான் பேசுகிறோன்னு வைங்க. அப்போது நீங்கள் இது தொடர்ச்சி சங்கிலி தொடர் மாதிரி தான். இப்போ திடீர்னு வந்துட்டு கருணாநிதி வந்து அவர் ஐயா கலைஞர் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இங்கேருந்து வந்தது. அவரை நான் கும்பிடுவேன், வணங்குவேன். நீ வணங்கு, கும்பிடு, தேவைப்பட்டால் சமாதிக்கு பக்கத்துலேயே ஒரு பாயை விரித்து படுத்துக்க. அது எங்கள் பிரச்சனை கிடையாது. உன் நிலைப்பாடு என்னவாக இதுக்கு முன்னாடி இருந்தது அதை வெளிச்சம் போட்டு மக்களிடம் காண்பிக்கிறோம். இதை பாருங்கள், இவங்களுடைய கருணாநிதி எதிர்ப்புன்ற லட்சணம் இவ்வளவு தான், திமுக எதிர்ப்புன்ற லட்சணம் இவ்வளவு தான். ஐயா கொய்யான்னு கருணாநிதியை கொண்டாடிட்டு நீ வந்து திமுகவை இந்த பக்கம் எதிர்க்கிறேன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சரியா? ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான். திமுக ஆதரவு, திமுக எதிர்ப்பு, இதுதான் தமிழக அரசியல். சரியா? திமுக ஒரு தீய சக்தி. ஒன்று அதை ஆதரிக்க வேண்டும், இல்லை அதை நம்ம எதிர்க்க வேண்டும். நடுவில் நின்றுக்கிட்டு நான் ஐயா கொய்யா கலைஞர் ஐயா அப்படின்னா நான் அங்கே கொண்டாடிட்டு கொஞ்சிட்டு இந்த பக்கம் வந்து திமுகவை நான் எதிர்ப்பேன், சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பேன். உனக்கே சித்தாந்தம் கிடையாதுன்ற நான். உன் சித்தாந்தமே உன்னுடைய இந்துத்துவாவே ஒரு போலி இந்துத்துவான்ற நான். இந்துக்களுக்கு எதிரானது உன் சித்தாந்தம்னு நான் சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி தான் திமுகவுடைய சித்தாந்தமும். திமுகவும் ஒரு சித்தாந்தம் இல்லாத ஒரு நிலை தான். சித்தாந்தத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு நிமிடம் கூட அவர்கள் ஆட்சியில் நீடிக்க முடியாது. சரியா? அப்போது நீங்கள் வந்து என்னத்தை சித்தாந்த ரீதியாக நீ எதிர்க்க போகிற? திமுகவை சித்தாந்த ரீதியாக நீ எதிர்க்கிற அப்படின்னா, சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றேன்னா முதல்ல நீ சோறு திங்கிறன்னா நீ அங்கே போய் நின்று இருக்கக்கூடாது சமாதியில். நான் நிகழ்ச்சிக்கு மட்டும் வரேன், நிகழ்ச்சியில் போய் நின்றுக்க வேண்டியதுதானே. அப்போ அதிலே தெளிவாயிடுச்சுல, எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலைந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் தான் இதை செய்வார்கள். ஒரு நாள் வந்து இங்கே இவர் கருணாநிதி சமாதியில் வந்து மண்டிக்கிட்டு அங்கே போய் படையல் வைக்கிறது, அடுத்த நாள் காஞ்சி சங்கராச்சாரியர்கிட்ட போய் உட்காந்துக்கிறது. அதாவது இந்த மயிலாப்பூர் நாங்கநல்லூர் மியூசிக் அகாடமி கேன்டீன் கும்பலை வந்து திருப்திப்படுத்துகிறாராம். ஏன்னா அவங்க கோபமாக இருக்காங்களாம். திருப்திப்படுத்துறதுக்காக போய் சங்கராச்சாரியர்கிட்ட போய் உட்காந்துக்கிறது. இதையெல்லாம் இந்த நாடகத்தையெல்லாம் மக்கள் ஏற்பார்களா? உங்கள்கிட்ட நரட்டிவே இல்லை. யூ லாஸ்ட் அ நரட்டிவ், யூ லாஸ்ட் அ பிளாட். ஒன்று திமுக ஆதரவு, இல்லை திமுக எதிர்ப்பு. இது ரெண்டும் தான் தமிழக அரசியல். இதுக்கு நடுவில் நீ இன்னொரு அரசியலை புகுத்த முடியாது. உன்னுடைய எதிர்ப்பில் நேர்மை இல்லை, அது இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஏன்னா டெல்லி உன்னை கண்டுக்கவில்லை. போய் நில்லுன்னா போய் நிற்கணும், அவ்வளோதான். சமாதியில் போய் நில்லாம் நிற்கணும். நாளைக்கு அந்த சமாதியில் போய் பஜனை பாடினா நீ பஜனை பாடி ஆகணும். அந்த நிலைமையில் தான் நீ இருக்க. அதனால தான் நான் அன்னிலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒரு கமலாலயத்தின் கிளர்க் அல்லது மேனேஜர், அவ்வளவுதான். நீ டெல்லி முடிவு செய்யும். ஏன்னா அவர்களை பொறுத்திருக்கணும், அவர்களுடைய நிர்பந்தங்கள் வேறு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆரம்பத்திலே சொல்கிறேன், தேசிய கட்சிகள் எந்த காலத்திலும் திமுக எதிர்ப்பு என்பதை முழுமையாக முன்னெடுக்காது. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ இன்றைக்கி நான் கேட்ட கேள்விகளுக்கெலாம் வந்து பதிலளித்துக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி நான் விடுபட்ட விஷயங்கள்லாம் வந்து நாளைக்கு தலைப்போடு சேர்த்து எடுத்துகிட்டு வரேன். அப்போ வந்து மீண்டும் சந்திக்கலாம்.